ஆமாங்க, நம்ம ரெசிபியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நம்ம ஈஸி குக் சேனல் பிளாகில் நம்ம செஞ்ச எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்கலாம். சமையல் குறிப்பு மட்டும் இல்லாமல் வீட்டு குறிப்புகள் நிறைய நம்ம பிளாகில் இருக்குது. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம ஈஸி குக் சேனல் பிளாகை ஓப்பன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: 150 கிராம் தயிர், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், ஒரு சின்ன துண்டு மாங்காய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி இலை, ஐஸ் வாட்டர், ஐஸ் க்யூப்ஸ். ஒரு மிக்ஸி ஜாரில் தயிரை ஊற்றிக்கோங்க. அதில் பொடியாக இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவையும் இதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கணுங்க. இப்போது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 50 ml தண்ணீரை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சியில் இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மோரை ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க மாங்காயை அது மேலே தூவி விடுங்க. இப்போ சில்லுன்னு கட்டாமிட்டாமோ குடிக்க ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால இந்த அளவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் இஞ்சி, பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் தனியாக அரைச்சிட்டு அதில் மோரை சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி செஞ்சு கொடுங்க. இந்த சம்மருக்கு நம்மளோட கட்டாமிட்டா மோரை வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப குளிர்ச்சியாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.